വണക്കം, ഞാൻ ഡോക്ടർ ശ്രീല, ആയുശ്രീ ആയുർവേദ ഹോസ്പിറ്റൽ, പത്തനാപുരം, കേരള. ഇന്നേക്ക് നികഴ്ചയിലെ ആപ്പിൾ പഴത്തെ நம்ம அன்றாட உணவில் சேர்ப்பதினாலே கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்ப்போம். ഇതിലെ പൊട്ടാസ്യം, ஊட்டச்சத்து രക്ത അഴുത്തത്തെ எப்போதும் கட்டுப்பாடில் வைக்கும். உயர் രക്ത அழுத்தம் ஏற்படாமல் தடுக்கும். இதனாலே இதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கம்மி பண்ணும். அதே மாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு LDL அளவை எப்போதுமே கரெக்டா வைக்கும். இது மட்டுமல்ல, மூளை உறப்பு கூட ஆரோக்கியமா செயல்பட வைக்கும். பிற்காலத்து பார்த்தா அல்ஷிமேர்ஸ், பார்க்கின்சன்ஸ் போன்ற ஞாபக மறதி நோய்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஞாபக சக்தி நல்ல அதிகமாக கூடிய தன்மை ஆப்பிள் பழத்திலே நிறைய இருக்கு. இதிலே ஏகப்பட்ட ஃப்ளவனோயிட் கூட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைய இருக்கு. புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ண ரொம்ப குறிப்பா நுரையீரல் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், புரோஸ்டேட் புற்றுநோய் போன்ற எந்த புற்றுநோயும் ஏற்படாமல் தடுக்க முடியும். உடம்பிலே நோய் எதிர்ப்பு தன்மையை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய தன்மை ஆப்பிள் பழத்தில் இருக்கு. இதுவே நிறைய நோய்கள் ஏற்படாமல் தடுக்கும். அந்த அளவுக்கு இதிலே வைட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே அதிக அளவில் இருக்கு. அதே போல் நம்ம கால் பிளாடர் உறப்பு கூட ஆரோக்கியமா செயல்பட வைக்கும். ஆப்பிள் பழத்திலே மாலிக் ஆசிட் அப்படின்ற சத்து இயற்கையான முறையில் இருக்கு. இது பித்தப்பையில் கற்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கம்மி பண்ணும். நம்ம உடம்பிலே நச்சுக்களை வெளியேற்ற செய்ய உதவும். அதே போல் நீரிழிவு நோய் ஏற்படாமல் தடுக்க கூடிய தன்மை ஆப்பிள் பழத்தில் நிறையவே இருக்கு. நம்ம ரத்தத்திலே எப்போதுமே சர்க்கரை அளவு கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவும். கண் பார்வை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் தடுக்க முடியும். ரொம்ப குறிப்பா கண்புரை, அதே போல் நம்ம சர்மத்தை ஆரோக்கியமா வைப்பதற்கும் சர்ம சம்பந்தമായ வியாதிகள் ஏற்படாமல் தடுக்கும். எலாஸ்டின், கொலாஜின் ரெண்டுமே ஆப்பிள் பழத்தில் இருக்கிறதுனாலே பின்னிலே ஏற்படும் சுருக்கங்களை ரொம்ப சீக்கிரமா வருவதை டிலே பண்ணும். முடி உதிர்வை தடுக்கும். ஸ்கின் நல்ல பளபளப்பா தேன்படும். மூச்சு குழாயில் அழிச்சு ஏற்படாமல் தடுக்கும். இதனாலே சுவாச சம்பந்தப்பட்ட ஆஸ்மா, வீசிங் போன்ற வியாதிகள் கூட ஏற்படாமல் தடுக்கும். குழந்தைகளுக்கு சின்ன வயசிலே ஆப்பிள் பழத்தை சாப்பிட கொடுக்கலாம். பெரியவங்களில் ஆப்பிள் பழத்தை அடிக்கடி சாப்பிடும் போது பிற்காலத்திலே எந்த எலும்பு மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி ஏற்படாமல் தடுக்க முடியும். உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பரிமாறிக்கும். ஏன்னா இதில் நார் சத்தும் நிறைய இருக்கு. ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நிறைய இருக்கிறதுனாலே உடல் எடையை எப்போதும் ஆரோக்கியமான முறையில் பரிமாறிக்க முடியும். உடல் பருமனாலே கஷ்டப்படுறவங்க கண்டிப்பா அவங்க அன்றாட உணவில் ஆப்பிள் பழத்தை சேர்க்கணும். இது மட்டுமல்ல, நார் சத் உடல் இயக்கத்தையும் சீரா வைக்கும். மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கும். ஏதொரு செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படாமல் தடுக்கும். இது நம்ம செரிமான திறனை நல்ல அதிகமாக்கும். அதேபோல் இது இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை அதிகமாக்கும். இதனாலே இரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கும். கூடவே எலும்புகளுக்கு நல்ல பலம் கொடுக்கும். ஆப்பிள் சாப்பிடும் போது விதைகளை நீக்கம் பண்ணி சாப்பிடலாம். உடம்புக்கு நல்லொரு புத்தன் உணர்வு தரக்கூடிய ஒன்றுதான் ஆப்பிள் பழம். அன்றாட ஒரு ஆப்பிள் சாப்பிடுவதனாலே பல நோய்களில் இருந்து நம்ம விடுவிக்கும். உங்களோட சந்தேகங்கள் வாட்ஸ்அப் மூலமா கேட்டுக்கொள்ளலாம். இனி ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.